முக்கிய செய்தி: சென்னை மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தீர்ப்பு நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். கடந்த 2002ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியின் மன்ற கூட்டம் அப்போதைய துணை மேயர் கராத்தே தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக சென்னை கண்ணப்பந்திடல் மீன் அங்காடி டெண்டர் தொடர்பாக பிரச்சனையானது எழுப்பப்பட்டிருந்தது. அப்போது ஆளும் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் மைக், பிளாஸ்டிக் நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அதிமுக உறுப்பினர்களை தாக்கியதில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஜீவரத்தினம், பரிமளா, மங்கையர்கரசி, குமாரி உள்ளிட்ட பலருக்கு தலை, கை, கால் உள்ளிட்ட இடங்களில் காயமானது ஏற்பட்டது. இது தொடர்பாக அதிமுக மன்ற உறுப்பினர்கள் சுகுமார் பாபு மற்றும் மாநகராட்சி மன்ற செயலாளர்கள் ரீட்டா ஆகியோர் சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு, தமிழ்வேந்தன், நெடுமாறன், செல்வி சௌந்தர்யா, கிருஷ்ணகிரி மூர்த்தி ஆகிய 7 பேருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெறும் போது குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே சென்னை மாநகராட்சி உறுப்பினராக செயல்பட்டிருந்தார்கள். மேலும் கலகம் செய்யும் நோக்கில் சட்டவிரோதமாக கூடுதல், சட்டவிரோதமாக ஒருவரை தடுத்து வைத்தால், ஆயுதங்களை கொண்டு தாக்குதல், கொலை மிரட்டல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறை அவர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணை சென்னையில் உள்ள MP, MLA-க்களுக்கான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரித்து வருகிறது. நீதிபதி ஜெயவேல் முன்பாக இந்த விசாரணைகள் நடைபெற்று முடிந்துள்ளது. காவல்துறை தரப்பில் 70க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளும் நடைபெற்று முடிந்துள்ளது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகாக இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஜெயவேல் நாளைய தினம் வழங்க உள்ளார். குறிப்பாக 22 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிரான இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சரவணன். அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிராக கடந்த 22 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கின் விசாரணை நிறைவு பெற்று நாளை தீர்ப்பு வெளியாக உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.